அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அன்பார்ந்த உறவுகளே, நண்பர்களே, நலமாக இருக்கிறீர்களா? நாம் இன்று ஒரு சிறப்பான நாளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். என்ன தெரியுங்களா? இஸ்லாமிய புத்தாண்டு. இஸ்லாமிய புத்தாண்டு இஸ்லாமிய புத்தாண்டு என்று சொல்லும்போது நம்முடைய சிந்தனையில் அந்த செய்திகள் இல்லாமல் இருக்கலாம். நாம் அதை பற்றி நினைத்து பார்க்காமல் இருக்கலாம். ஏனென்று சொன்னால், இன்றைய மாய உலகத்தில் ஆங்கில புத்தாண்டிற்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை போன்று நாம் இந்த இஸ்லாமிய புத்தாண்டிற்கு கொடுப்பதில்லை. ஆனால் நண்பர்களே, இஸ்லாமிய புத்தாண்டு ஒரு புத்தாண்டாக பார்க்காமல் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிகழ்வு, ஒரு சரித்திரத்தை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் ஹிஜ்ரி ஆண்டு துவக்கம். ஹிஜ்ரி ஆண்டு, இஸ்லாமிய ஆண்டு சொல்லும் பொழுது ஹிஜ்ரி ஆண்டு, ஹிஜ்ரி புத்தாண்டு என்பதாக சொல்லுவோம். அந்த ஹிஜ்ரி எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஆரம்பமாக ஏன் ஹிஜ்ரி புத்தாண்டு, அதில் துவக்கம் எப்பொழுது, யார் ஆரம்பித்தார்கள், எதற்காக வேண்டி இந்த ஹிஜ்ரி புத்தாண்டாக அறிவிக்கப்பட்டது, இவையெல்லாம் தெரிந்து கொள்வோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிறந்தார்கள் என்பதை முன்னதாகவே நாம் வேறு தலைப்பில் நாம் பேசியிருப்போம். மக்காவில் பிறந்தார்கள். எப்போது மக்கா விட்டு நபி ஸல்லல்லாஹு அவர்கள் வெளியேற்றப்பட்டார்களோ, அப்போது மக்காவை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு செய்தியை பேசுகின்றார்கள். நீ அல்லாஹ்வுடைய சிறந்த பூமியாக இருக்கிறாய், அல்லாஹ்வுடைய பூமியிலே சிறந்த இடமாக இருக்கிறாய். இந்த மக்கள் உன்னை விட்டு வெளியாக்காவிட்டால் நான் எங்கும் வெளியேற மாட்டேன் என்பதாக சொன்ன செய்தியை நாம் ஹதீஸ் கிதாபில் பார்க்க முடிகிறது நண்பர்களே. ஆக நபி ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த மக்கா பூமியை நேசித்திருக்கிறார் என்பதை நாம் விளங்க முடிகிறது. பின்னர் ஏன் நபி ஸல்லல்லாஹு வெளியே செல்ல வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தார்கள்? எதற்காக வேண்டி, எது அவர்கள் வெளியே செல்வதற்கு தூண்டுதலாக இருந்தது தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஹிஜ்ரி ஆண்டுடைய துவக்கம் ஒரு வேளையில் நாம் அறிய வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஹிஜ்ரியுடைய ஆண்டு துவக்கத்தை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். எனவே இதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை, சத்திய இஸ்லாம் மார்க்கத்தை மனிதர்களை மட்டும் உருவாக்கக்கூடிய மார்க்கமாக நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கொண்டு வரவில்லை. இஸ்லாம் மார்க்கம் இருக்க தனிப்பட்ட ஒரு மனிதர் முஸ்லீம் ஆகணும், தொழுகை ஆகணும் என்பதற்காக மட்டும் நபி ஸல்லல்லாஹு கொண்டு வரல. பிற எதுக்குங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு தனி மனிதனை நல்லொழுக்க மனிதனாக ஒரு முஸ்லீமாக உருவாக்கி, அந்த தனி மனிதனின் மூலம் சிறந்த குடும்பத்தை உருவாக்கி, அந்த சிறந்த குடும்பம் வழியாக மாபெரும் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவது தான் இஸ்லாத்தின் நோக்கம். நபி ஸல்லல்லாஹு நோக்கம் அதுதான். விளங்குதுங்களா? ஒரு தனி மனிதன்கிட்ட சொன்னோம், அவன் முஸ்லீம் ஆகிட்டான், ஒழுக்கமுள்ள ஆகிட்டான், இவையே மட்டுமே கிடையாது. தனி மனிதன் சிறந்த குடும்பமாக ஆக வேண்டும். அந்த சிறந்த குடும்பத்தின் மூலம் ஒரு சமூகம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். இதுதான் நபி ஸல்லல்லாஹுடைய நோக்கம். நண்பர்களே, மக்காவுடைய மண்ணில் தனி மனிதர்களாக அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக முஸ்லீம்கள் ஓரளவு இருந்தார்கள். சில சஹாபாக்கள் வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். சஹாபாக்கள்லாம் சேர்ந்து அமல் செய்து கொண்டிருந்தார்கள், நாம் அறிந்து வைத்திருப்போம். இப்போ தனி மனிதனுடைய அமல்கள் மக்காவில் இருக்கத்தான் செய்தது. என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் விரும்பக்கூடிய இந்த சமூக கட்டமைப்பு, சமூகத்தை கட்டி எழுப்புதல் இருக்கிறது, மக்காவில் அன்னைக்கு பொருத்தமான இடமாக மக்கா இல்லை. எனவே பொருத்தமான ஒரு பூமியை தேர்வு செய்ய வேண்டிய அவசியம் நபி ஸல்லல்லாஹு ஏற்பட்டது. விளங்குதுங்களா? அந்த ரீதியில தான் தாயிஃபுக்கும் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் செல்வார்கள். இவர்களை ஏற்றுக்கொண்டால் இவருடைய குடும்பங்களை ஏற்றுக்கொள்ளும், இவர் குடும்பங்களை ஏற்றுக்கொண்டால் அந்த சமூகம் மேம்படும், சமூகத்தை கட்டி எழுப்பிவிடலாம் என்பது நபி ஸல்லல்லாஹு திட்டம். ஆனால் தாயிஃபில் நடந்தது என்னவோ வேறு ஒரு விஷயம்.
எனவே தான் அதன் ஊடாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பயணம் மதீனாவை தேர்வு செய்தார்கள். மதீனாவை ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவு ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய அனுமதி கிடைத்தது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத் பயணத்தை துவங்கினார்கள். ஹிஜ்ரத் துணிகள் நாம் வேறொரு இடத்துல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பயணத்தை துவக்கினார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இது மட்டும்தான் சிறப்பான இருந்ததான்னு சொன்னால் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பிறப்பு, இறப்பு, ஹஜ்ஜுகள், இறுதி ஹஜ்ஜு ஒன்று செய்தார்கள். பத்ர் யுத்தங்களும் உஹது யுத்தங்களும், சுலஹ் உதைபியா என்று சொல்லக்கூடிய உதைபியா உடன்படிக்கை, மக்கா வெற்றி, அனைத்தும் சிறப்பான நிகழ்வுகள் இருந்தது. இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அவர்கள், அந்த நேரத்தில் உமர் அவங்க இருக்கிறாங்க ஆட்சி காலம் 637 கிபி 638 இந்த 2 ஆண்டுக்குள் மத்தியில் தான் இந்த ஹிஜ்ருடைய ஆண்டுடைய துவக்கத்தை பற்றி முடிவு செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றது என்னவோ 622 கிபியில் அவர்கள் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். பிறகு அபூபக்கர் காலம், அதுக்கு பிறகு உமர் காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா, மற்ற மார்க்க கடமைகளை எந்த கால அளவில் முடிவு செய்வது. குறிப்பாக உமர் அவங்க ஒருத்தர் கடிதம் எழுதுகிறார் ஒரு விஷயமாக. ஷாபான் என்று பொதுவாக போட்டிருக்கிறார். ஷாபான் எந்த வருடத்துடைய ஷாபான்? இந்த வருடத்துடைய ஷாபானா, சென்ற வருடத்துடைய ஷாபானா? அபு மூசா அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். கவர்னரு நபி உமர் அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். என்ன கடிதம்? எனக்கு தளபதிகள் கடிதம் எழுதுகிறார்கள். அதில் அவர்கள் ஆண்டை குறிப்பிடாமல் ஷாபான் என்று போடுகிறார்கள். இது எந்த ஷாபான் என்பதாக தெரியவில்லை. எனவே நீங்கள் அது எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுங்கள், முடிவை சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது தான் அது உமர் அவர்கள் விளங்குகின்றார்கள். ஆண்டுடைய அவசியம் ஏற்படுகிறது, ஆண்டுடைய துவக்கம் அவசியம் ஏற்படுகிறது என்பதாக முடிவு செய்துவிட்ட பிறகுதான் சஹாபாக்கள் ஒரு மஷூரா செய்கிறார்கள். அந்த மஷ்வராவில் வந்த செய்தி தான் நான் மேலே சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட அந்த காலம் இவையெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆனால் எல்லாத்தையும் விட ஹிஜ்ரத்தை ஹஜ்ரத் உமர் அவர்கள் மிகவும் சிறந்ததாக அவர்கள் பார்த்தார்கள். அதன் மூலம் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது என்பதையும் உமர் அவர்கள் விளங்கி கொண்டிருந்தார்கள். எனவே தான் ஹிஜ்ரத்தை அவர்கள் சிறந்து அமலாக பார்த்தார்கள். ஹிஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் மட்டுமல்ல, இஸ்லாமிய வரலாற்றிலும் ஒரு புதிய திருப்பத்தை தோற்றுவித்த மாபெரும் ஒரு நிகழ்வு. அதிகாரமும் அடக்குமுறையும் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக இருந்தார்கள் முஸ்லிம்கள் மக்காவிலே. எப்போது ஹிஜ்ரத் செய்தார்களோ, ஹிஜ்ரத் செய்த பிறகு உலகம் முழுக்க பல்கி பெருகக்கூடிய அளவிற்கு, தனி சாம்ராஜ்யத்தை நிறுவக்கூடிய அளவிற்கு வளமிக்க சமுதாயமாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஆகிவிட்டதுன்னு சொன்னால் அதற்கு ஹிஜ்ரத்து தான் மிகப்பெரிய காரணம். எனவே தான் ஹிஜ்ரத்தை நாம் ஒரு நிகழ்வாக பார்த்து விடாமல் ஒரு சரித்திரமாக பார்க்க வேண்டும். அதுதான் முறையானது. காரணம், பரம்பரையாக இந்த ஹிஜ்ரத் மூலம் ஏற்பட்ட பலன் என்ன? பரம்பரையாக சண்டையிட்டு கொண்டிருந்த ஒரு சமூகத்துக்கு மத்தியில் ஒற்றுமையை உருவாக்கி கொடுத்தது இந்த ஹிஜ்ரத். மக்காவில் சென்ற முஹாஜிர்கள் அங்கிருந்த அன்சாரிகளோடு நபி அவர்கள் சகோதரர்களாக மாற்றி அமைத்தார்கள். முதல்ல ஒற்றுமை ஏற்படுத்தினார்கள். அங்கிருந்த 2 கூட்டம், அவுஸ் ஹஜ்ரஜ் 2 கூட்டத்தின் மீது ஒற்றுமை ஏற்படுத்தினார்கள். பிறகு இங்கிருந்து போன ஒரு கூட்டத்தை அங்குள்ள ஒரு கூட்டம் வரவேற்ற பிறகு இவர்கள் சகோதராக ஏற்றுக்கொண்டார்கள். எந்த அளவுக்கு சகோதராக ஏற்றுக்கொண்டார்கள் தெரியுமா? அந்த அன்சாரி சஹாபாக்கள் தனி சொத்துடைய பங்குதாரர்களாக முஹாஜிர்களை ஏற்றுக்கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்று தெரியுமா? தனக்கு 2 மனைவி இருந்தால் 2 மனைவியில் இந்த முஹாஜிர் சஹாபி எந்த மனைவி சிறப்பான நல்ல மனைவியாக பார்க்குறாரோ, அழகாக மனைவியாக பார்க்குறாரோ, அவர் சொன்னார்னா அந்த பெண்மணியை தலா கூட்டி இவருக்கு நிக்கா முடிச்சு வைக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம். அப்போது இது எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த நிகழ்வு என்ன தெரியுங்களா? இந்த ஹிஜ்ரத். அப்போ எனவே தான் ஹிஜ்ரத்தை சரித்திரமாக பார்க்கிறோம். ஹிஜ்ரத் ஒரு சரித்திரம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் சஅத் இப்னு ரபி ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரி சஹாபி, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இவர் முஹாஜிர் சஹாபி. நபி அவர்கள் இந்த சஅதுக்கும் அப்துர் ரஹ்மானுக்கு மத்தியில் ஒரு சகோதர பண்பை ஏற்படுத்தி கொடுத்தினாங்க. இப்போ சஅத் எல்லாம் சொன்னாங்களாம், மதீனாவிலேயே நான் கொஞ்சம் செல்வம் வசதி உள்ள ஆளாக இருக்கிறேன். நான் என் செல்வத்தை 2 பகுதியாக பிரித்து
ஒரு பகுதியை நான் வச்சுக்கிட்டு ஒரு பகுதி உங்களுக்கு தந்துடுறேன். எனக்கு 2 மனைவி இருக்கிறாங்க. நீங்கள் அந்த 2 மனைவியில் உங்களுக்கு யார் அழகாக தெரிகின்றார்களோ அவரு சொன்னீங்கன்னு சொன்னால் தலாக் விட்டு அவருடைய காலத்திற்கு பிறகு நான் உங்களுக்கு நிக்கா செஞ்சு கொடுத்துருவேன் இதாக்கு பிறகு என்பதாக சொன்னாங்க. ஹதீஸில் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது. இவையெல்லாம் என்ன, அந்த ஹிஜ்ரத் ஏற்படுத்தி கொடுத்த மிகப்பெரிய சரித்திர சான்றுகள் இவையெல்லாம். எனவே தான் உமர் தான் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஹிஜ்ர் ஆண்டை துவக்கினாங்க. அவர்களுக்கு பல ஆலோசனை வந்தும் கூட ஹிஜ்ரத்தை அவர்கள் கிபி 637 638 முடிவு செய்த பிறகுதான் அல்ஹம்துலில்லாஹ் ஹிஜ்ரி ஆண்டுடைய துவக்கம் ஏற்பட்டது நண்பர்களே. எனவே ஹிஜ்ரத்துடைய ஆண்டுடைய நிகழ்வில் நபிகள் நாயகம் அவர்கள் சென்றது என்னவோ ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் ஹிஜ்ரத்து போகிறாங்க. நம்ம விளங்கலாம் இது எப்படி அப்போ முஹர்ரம் எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னா இஸ்லாத்துடைய முதல் மாதம் என்னங்க, முஹர்ரம் மாதம். முஹர்ரம் மாதம் உலமாக்கள் சொல்வார்கள், முஹர்ரம் இருக்கிறது ஹாஜிமார்கள் ஊருக்கு திரும்பக்கூடிய மாதம். ஒன்று. ரெண்டாவது, ஐயாமுல் ஜாஹிலியாவிலேயே ஆரம்ப காலகட்டத்தில் முஹர்ரம் தான் முதல் மாதமாக இருந்தது. பிறகு அங்கு ஆலோசனை வழங்கப்பட்டதிலும் முஹர்ரமே ஆலோசனை வழங்கப்பட்டது. இவையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அது உமர் அவர்கள் முஹர்ரமை முதல் மாதமாக எடுத்துக்கொண்டார்கள். மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ரபீல் அவ்வலில் ஹிஜ்ரத் செய்தாலும் கூட ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்ற உறுதி ஏற்பட்டது என்னவோ, முடிவு செய்தது என்னவோ அவர்கள் முஹர்ரம் மாதத்தில் தான். எனவே முஹர்ரம் மாதத்தை இஸ்லாமிய மாதத்தின் முதல் மாதமாக எடுத்துக்கொண்டார்கள். மட்டுமில்லாமல் ஹிஜ்ரத் ஆண்டை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அது உமர் அவர்கள் ஆண்டுடைய துவக்கமாக எடுத்துக்கொண்டதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை சொல்லுவான், லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின் ஹக். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் மதீனாவுக்கு சென்ற மாத்திரத்தில் ஒரு பள்ளிவாசலை கட்டியதாக நாம் பார்க்கிறோம். ஒரு பள்ளிவாசலை நாம் நபி ஸல்லல்லாஹு கட்டியதாக நாம் பார்க்கிறோம் அல்லவா? அந்த பள்ளிவாசலை பற்றி இறைவன் சொல்லும் பொழுது அந்த நாளுடைய ஆரம்பத்தில் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், அவ்வலி யௌம்னு சொல்வான். எனவே அதை கணக்கில் வைத்து தான் அது உமர் அவர்கள் ஹிஜ்ரியை ஆண்டுடைய துவக்கமாகவும் முஹர்ரமை மாதத்துடைய துவக்கமாகவும் அவர்கள் எடுத்துக்கொண்டு நமக்கு ஹிஜ்ர் ஆண்டை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு இந்த புத்தாண்டுகள் இருக்கின்றது. ஒவ்வொரு புத்தாண்டுகளும் அதை சாதாரணமாக கடந்து விடாமல் ஹிஜ்ரத்தை பற்றி நாம் ஆசைப்பட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் வரக்கூடிய நிலையில் நாம் ஹிஜ்ரத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். வல்ல ரஹ்மான் அதற்கு நமக்கு வாய்ப்பளிப்பானாக. நாம் அல்லாஹ் துவா செய்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.